Hi everyone, this is GK. So today இன்னைக்கு பாத்தீங்கன்னா top 5 apps useful for SSC preparation. So SSC exams notifications எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. So இந்த SSC exam preparationக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு 5 apps பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். So let's get started. So 5 top 5 apps நான் உங்களுக்காக சொல்ல போறேன். So அதுக்கு முன்னாடி இது எந்த கேட்டகரியில நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படினா 3 categories வச்சிருக்கேன். First பாத்தீங்க அப்படினா aspirants come leaders ஓட ரிவ்யூ, அதாவது ஆஸ்பிரண்டா இருந்து இப்போ ஆஃபீஸரா ஆனாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களோட ரிவ்யூ, குவாலிட்டி அண்ட் அக்யூரசி. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நல்லா அக்யூரேட்டான கரெக்டான ஆன்சர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, ஸோ அப்படிங்கிறது செகண்ட் கேட்டகரி. தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், அஃபோர்டபிலிட்டி ரொம்பவே முக்கியங்க. ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸை எல்லாருனாலையும் வாங்கி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்து தான் ஸோ இந்த டாப் 5 ஆப்ஸை நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ 5th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரேடப். இப்போ பார்த்தீங்கன்னா இது பைஜூஸோட எக்ஸாம் ப்ரெப் ஆப்பாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி அண்ட் அக்யூரசி கேட்டகரியில் பார்த்தோம்னா குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸும் அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஒரு 70 to 80% அக்யூரேட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஆஸ்பிரன்ஸ் கம் ஆஃபீஸர்ஸ் ரிவ்யூவில் பார்த்தோம்னா எல்லாருமே மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி என்னால் செக் பண்ண முடியல, ஏன்னா அவங்க இப்போ கரண்ட்டாக எந்த ஒரு மார்க் டெஸ்ட் சீரிஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பைஜூஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பைஜூஸோட நிலைமை நமக்கே தெரியும். ஸோ அதனால மேபி அவங்க இதை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தெரில. பட் இருந்தாலும் இதில் ஒரு பெஸ்ட்டான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஷன் ஃபோரமுங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காகவே நாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ஒரு 10 lakhsக்கும் மேலே ஆஸ்பிரண்ட்டாக இருந்து இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்க மெம்பராக இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு டவுட்ஸ் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு உடனே ரிப்ளை கிடைக்கும். எதர் ஃப்ரம் த சீனியர் ஆஸ்பிரண்ட், இல்லைனா ஃபேக்கல்ட்டி, இல்லை இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்க. ஸோ யார் வேணாலும் நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆஸ்பிரன்ஸ் கம்யூனிட்டிஸ்க்கு. ஸோ அதுக்கடுத்து 4th பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எடுரவ் அப்படிங்கிறது ஆப் வச்சுருக்கேன். ஸோ இவங்களும் வந்து எஸ்எஸ்சிக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிட்டியான அக்யூரசிலையும் இது ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆஸ்பிரன்ஸ் கம் ஆஃபீஸர்ஸ் ரிவ்யூலையும் நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி பார்த்தோம்னா 399க்கு நமக்கு இந்த 1 year பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூல் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு பேக்கேஜ்னா இல்லை ஒரு 100 டெஸ்ட் இருக்குன்னா 100 டெஸ்ட் மட்டும் தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்னொரு பேக்கேஜில் ஒரு 200 டெஸ்ட் இருக்குன்னா அதை மட்டும் தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இவங்க ஒரு பேக்கேஜாக நமக்கு இதை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து 3rd பிளேஸில் என்ன ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய ஆப் வந்து ஓலிவ் போர்டு. ஸோ இந்த ஆப்பை எல்லாருமே மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆப் தான். ப்ளஸ் மோஸ்ட்லி ஒரு 80 to 90% ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் கம் ஆஃபீஸர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எதுக்காக அப்படின்னா அதனுடைய குவான்ஸ், அதில் இருக்கக்கூடிய குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடரேட் டு டஃபர் லெவலாக இருக்கும். ஸோ அதர் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லா ஆப்ஸ் இதுவும் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஓலிவ் போர்டில் ஸோ ஒரு மாடரேட்லேருந்து ஒரு ஆவரேஜ் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு ஹார்ட் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இன்டர்மீடியேட் ஒரு சீனியர் ஆஸ்பிரன்ஸுக்கு இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்லி கனெக்ட் பண்ணக்கூடிய ஆல் இந்தியா லைவ் டெஸ்ட், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரினால இது வந்து 3rd பொசிஷனில் இருக்குது. ஓகே, 2nd பொசிஷனில் இருக்க ஆப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ADA 247. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஆப், எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இது ஏன் 2nd பொசிஷனில் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்மளுடைய க்ரைட்டீரியாவான அக்யூரசி அண்ட் குவாலிட்டி கேட்டகரியில் இதில் அக்யூரசி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ரெஃபர் பண்ண ஃபோரம்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்குறப்போ அவங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நம்ம டபுள் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு பிகினராக வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் இந்த ஆப்பை சூஸ் பண்ணி அவங்க டெஸ்ட் சீரிஸ் எடுத்து அந்த சொல்யூஷனை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்பவே அவங்களுக்கு ஒரு லாஸாக போயிடலாம். ஏன்னா அவங்க அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி அதை படிக்கிறாங்க. அதை நம்ம எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அது ராங்கான ஆன்சர்னு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அக்யூரசி லெவலில் இது கொஞ்சம் மிஸ் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து 2nd பிளேஸில் வச்சுருக்கோம். பட் அதை தவிர டெய்லி குவிஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸோ மார்க் டெஸ்ட் சீரிஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூடியூப்லேயும் லைவ் செஷன்ஸ், கிராஷ் கோர்ஸ் நிறைய கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 1 நம்பர் 1 பொசிஷனில் எந்த ஆப் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா
டெஸ்ட் புக். ஆமாம், இந்த ஆப்பில் ஒரு மார்க் டெஸ்ட்டாவது அட்டன் பண்ணாமல் எந்த ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ரியல் லைஃப் நம்ம எக்ஸாம் சென்டரில் போய் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை உங்களுக்கு இது கொடுக்கும். ஸோ அதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினர்லேருந்து ஒரு ஆல்ரெடி சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரன்ஸ் வரைக்கும் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த ஆப்பில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ்பிரன்ஸ் கம் ஆஃபீஸர் ரிவ்யூவில் இவங்க ஹைலி ரெக்கமெண்டட். குவாலிட்டி அண்ட் அக்யூரேசிலையும் 90 to 95% இது அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 100% சொல்ல முடியாது. பட் இதுலேயும் 1-2 மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ரேர் தான். பட் அடால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட்லி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அஃபோர்டபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இது 599க்கு அஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ நியூவாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அமௌண்ட் கம்மியாக இருக்கும். பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இவங்க வந்து ஒரு பாஸ் மாதிரி கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட் புக் பாஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எஸ்எஸ்சியில் கவர் பண்ணக்கூடிய எல்லா கோர்ஸ், மார்க் டெஸ்ட், டிஸ்கஷன் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ மற்ற அடாலெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் மாடியூல் பேக்கேஜாக இப்போ ஒரு 500 டெஸ்ட் இருக்கும், அதை 200க்கு கொடுக்குறாங்க. இதில் ஒரு 300 டெஸ்ட் இருக்கும், 100 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம இண்டிவிஜுவலாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் டெக்ஸ்ட் புக் பாஸ் நமக்கு அப்படி கிடையாது. ஒரு பாஸ் தான். அந்த பாஸை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் புக் ஆப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா மார்க் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டெய்லி குவிஸ், ஜிகே குவிஸ், டாபிக் வைஸ், செக்ஷன் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் கம்பேர் பண்ணுறப்போ டெக்ஸ்ட் புக் எனக்கு ரொம்பவே ப்ரிஃபரபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் நானும் பர்சனலாக டெக்ஸ்ட் புக் ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அதனால இது நான் ஃபஸ்ட் ஒரு பெஸ்ட்டான ஆப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய ஆப்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 தான் நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். நான் இதில் ஏதாச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அல்லது ஒரு வெப்சைட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.